வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தை கடவுள்தான் படைத்தார் என்பதை எல்லா சமயங்களும் ஒப்புக்கொள்ளுகின்றன. கிறிஸ்தவ சமயம் கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார், படைத்து அதை மனுஷங்கிட்ட கொடுத்தார். ஸோ கடவுள் கிரியேட்டர், பட் ஓனர்ஷிப்பை மனுஷன்கிட்ட தான் கொடுத்தார். ஆதாம் எப்படி நீ எல்லாத்தையும் ஆண்டு கொடு, இதெல்லாம் உனக்கு, முழு உலகத்தையும் படைச்சிட்டு கிரியேட்டர். மேனேஜர் ஆதாம் தான், இந்தா அவன்கிட்ட கொடுத்தாச்சு. ஆக அவர் படைத்தார், நம் கையில் தான் கொடுத்தார். நாம என்ன சொன்னாரு, இந்த உலகம் முழுக்க உனக்கு, ஆனா நீ எனக்கு. அதான் கான்செப்ட், சரியா? இந்த உலகத்தை உனக்கு கொடுக்குறேன், இந்த உலகம் உனக்கு தான், ஆனா நீ எனக்கு. நாம என்ன செய்யறோம், உலகத்திலையும் சரியா நடந்துக்கல, அவருடைய பிள்ளைங்கிறது ஒண்ணுதான், அவருக்கும் நம்ம கீழ்ப்படிச்சு நடக்கல. இது ஆதாம் காலத்துல பிரச்சனை இல்லையா? நாம இந்த உலகத்துக்குள்ள போகும்போது, நான் உலகத்துக்கு அதிபதி என்று உலகத்துக்கு எல்லா உரிமையும் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தால் கூட, உலகத்துக்குள்ள போகும்போது என்னோடு கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நான் போகணும். கடவுள்கிட்ட வரும்போது உலகத்தை முற்றுமா விலக்கிட்டு நான் மட்டும் கடவுள்கிட்ட வரணும். என் ஆத்மாவை தான் கடவுள் கேட்கிறார். இதுதான் கான்செப்ட், சரியா? கடவுள் உலகத்தை படைச்சாரு, இஸ் எ கிரியேட்டர், பட் நான் தான் ஓனர்னு சொல்லல. அந்த ஓனர்ஷிப்பை நம்மகிட்ட கொடுத்தாரு, ஆதாம்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவி அப்படின்னு கொடுத்தார். நம்ம உலகத்தையும் சரியா நடத்தல, கடவுள் பிள்ளையாவும் நடந்துக்கல. சரி, உலகத்தை நடத்துறது கடவுள் பிள்ளையா நடந்துக்கிறது எப்படின்னா, உலகத்துக்குள்ள போகும்போது நான் கடவுளோடையே போகணும். எப்போதும் என் கூட கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வோடு போகணும். கடவுள்கிட்ட வரும்போது உலக சம்பரான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு வரணும். இது சொல்ல போனா, உலகத்துல நம்மளை பாக்குறவங்க சொல்லணும், உண்மையிலே நம்ம கடவுளோட பிள்ளைப்பா, அவன் கூட கடவுள் இருக்காருப்பா சொல்லணும். இது உலகத்துல நம்ம நடந்துக்க வேண்டிய விஷயம். கடவுள்கிட்ட வரும்போது கடவுள் நம்மளை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை உலகத்தானா இல்ல, என் பிள்ளையா என்கிட்ட வரான் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுலையுமே நம்ம கோட்டை விட்டுட்டோம். இதுதான் நம்முடைய கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி அந்த ஓனர்ஷிப்ல தப்பு பண்ண ஆதாம என்ன பண்ணார், சாமி நீ தோட்டத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். வேலைக்கு போயிட்டு போ, எந்த இடத்துல உனக்கு உரிமையா கொடுத்தனோ அந்த இடத்த விட்டு வெளியே போ, இங்க இருந்து மீன் இருக்கக்கூடாதுன்னு வெளியே தொடுத்தார். அப்படி நாம் இழந்த விஷயத்தை மீண்டும் பெறுவதற்காக, நாம் எந்த தோட்டத்தை அல்ல நமக்காக சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை நம்ம இழந்து வெளியே வந்தாச்சு. நமக்குன்னு அருமையான அற்புதமான ஒரு உலகத்தை, ஒரு தோட்டத்தை படைச்சு கொடுத்தாரு, அதை விட்டுட்டு வெளியே துரத்திட்டார். ஏன்னா தப்பு பண்ணிட்டோம். வெளியே வந்த நமக்கு மீண்டும் தன் உயிரை கொடுத்து மீட்டு மீண்டும் பரலோக ராஜ்யம் எனும் தோட்டத்தை கொடுப்பதற்கு கடவுள் ஆசித்திருக்கிறார். ஆக நாம நம்ம கிட்ட கொடுத்த ஓனர்ஷிப்பை இழந்துட்டோம் இல்லையா? நம்ம கிட்ட கொடுத்த உரிமையை இழந்துட்டோம். மீண்டும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரிமை உள்ளவர்களாக இருக்க இந்த உலகத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற விஷயம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், படைத்து என்னிடத்தில் கொடுத்தார், நான் அதை இழந்தேன். இழந்து போன என்னை மீண்டும் அவர் மீண்டும் ஒரு புதிய உலகம், அதாவது பரலோக ராஜ்யம் என்கிற உலகத்தை எனக்கு கொடுக்க போகிறார். ஒன்று, நான் இழக்காமல் இருந்திருக்க வேண்டும், இழந்தாச்சு. இழந்த நாம் மீண்டும் பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக வாழ வேண்டும். அதுக்கு ஒரே சிம்பிள் ஃபார்முலா, உலகத்திற்குள்ளே நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இவன் கூட கடவுள் இருக்கிறார்னு சொன்னோம். கடவுள்கிட்ட நீங்க வரும்போது, கடவுள் என் பிள்ளை உலகத்தானா இல்லை, உலக காரியங்கள் இல்லை, என் பிள்ளையா வரான்னு சொன்னேன். உலகத்துக்குள்ள போகும்போது கடவுளோடு போ, கடவுள்கிட்ட வரும்போது உலகத்தை ஒதுக்கி விட்டு வா, மீண்டும் பரலோக ராஜ்யம் எனும் புதிய உலகத்தை கடவுள் உனக்கு தருவார் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.